ஓகே சார். எஸ்டிஆர் அவர்கள் வந்து கொஞ்ச நாளா வந்து ஒழுங்கா படம் நடிக்கல, அப்டேட்ஸ் வரல, நிறைய குற்றச்சாட்டு அவர் மேல இருந்துகிட்டே இருந்துச்சு. ஷூட்டிங் ஸ்பாட் ஒழுங்கா வரமாட்டாருன்னு சொல்லிட்டு அந்த குற்றம் இப்போ வரைக்குமே அவர் மேல இருந்துட்டு இருக்கு. இப்போ ஒழுங்கா வராருங்களா? எப்படி இருக்கார் ஷூட்டிங் ஸ்பாட்ல? சார் நீங்கள் ரீசெண்டாக அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கலையா? எனக்கு ஆக்சுவலாக எஸ்டிஆர் ஆஃபீஸ்லேருந்தே நிறைய பேர் பேசின விஷயம். நானே ஒரு ஒரு பழைய இன்னொரு சேனலில் பேசிகிட்டு இருக்கும்போது 2 வருஷத்தில் 3 படம் ஒரு பாட்டுக்கு எஸ்டிஆர் 49, 50, 51 கொடுக்குறாரு. ஒன்று 150 கோடி ரூபா பட்ஜெட்டு, இன்னொன்று எஸ்டிஆர் 49, அப்புறம் வந்து 51. மூணுமே வந்து பெரிய பட்ஜெட். 2 வருஷத்தில் முடிக்க போகிறேங்கிறாரு. இது எப்படி முடிப்பார்? இவருக்கு ஏகப்பட்ட கால்ஷீட் ப்ராப்ளம் இருக்குது. இவர் ஒழுங்காக ஷூட்டிங் வர மாட்டார். இவ்வளோ பிரச்சனை எப்படி முடிப்பார்? ஒரு பாட்டுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டாக போயிட்டாரு அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒரு லிஸ்ட்டு ஸ்கெடியூல் கொடுத்துருந்தாங்க. இந்த ஸ்கெடியூலில் ப்ராப்பராக வந்து தக் லைஃப் ப்ரொமோஷன்ஸ் முடித்த உடனேவும் அதுக்கு அடுத்து உடனே இம்மீடியட்டாக எஸ்டிஆர் 49 ஆக்சுவலாக வந்து சம்மர்லேயே வந்து காலேஜ் லீவ் இருக்கும், அப்போயே எடுக்கிற ஐடியாவில் இருந்தாங்க. பட் தக் லைஃப் ப்ரொமோஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால அந்த ஹேர் கட் எல்லாமே எடுக்காமல் இதை முடிச்சுட்டு இருக்காங்க. பேரலாக எஸ்டிஆர் 50க்கு வந்து அந்த 1000 ஒரு சின்ன பையன் மாதிரியான ஒரு கேரக்டர் இருந்துச்சு இல்லையா? ஸோ அந்த கேரக்டருக்கு வந்து கொஞ்சம் ஏஐ சிஜி ஒர்க் எல்லாம் பண்ணணும், அந்த கேரக்டர் ஒன்று கிரியேட் பண்ணணுன்றதுக்காக அந்த ஹேர் ஸ்டைல் அப்படியே வச்சிருக்காரு.